ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த விஷயத்தை உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணுறேன். வழக்கமாக நம்ம பெட்ரோல் போடும்போது அங்கே பெட்ரோல் பல்கில் சொல்லிக்கிட்டே இருக்கோம், தயவுசெய்து ஜீரோவை சரி பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் அதை சரி பார்க்கல, அதனால் என்ன நஷ்டம் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வழக்கமாக ரெகுலராக ஒரு பல்கில் போய் பெட்ரோல் போடுவேன். 200 ரூபாய்க்கு போடுவேன். இங்கேருந்து சாயல்குடிக்கு போகும்போது 200 ரூபாய்க்கு போட்டோம்னா திரும்ப வரும்போது ஒரு 200 ரூபாய்க்கு பெருநாளிலேருந்து போட்டேன்னா விருதுநகர் வந்துடலாம். அப்போ இன்றைக்கி என்ன செஞ்சேன், காலையில் போய் பெட்ரோல் போட்டேன். ஆனால் நான் ஜீரோவை சரி பார்க்கல, 200 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டேன். போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காணா விளக்கு பரலட்சியை தாண்டினோடனேவும் பெட்ரோல் முடிகிற மாதிரி இருந்துச்சு. எப்பயுமே சாயல்குடி போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் பெட்ரோல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே முடிகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்னான்னு பார்த்துட்டு, சரி ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்ட்டு அங்கே போய் ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வந்தேன். திரும்ப அந்த பல்கில் கேட்டேன், நீங்கள் காலையில் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன், ஆனால் போகிற வழியிலே காலியாயிருச்சு. எப்பயுமே இந்த மாதிரி ஆனதில்லை, நான் ரெகுலராக இங்கே தான் பெட்ரோல் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சிசிடிவியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது 100 ரூபாய்க்கு தான் போட்டிருக்காங்க பெட்ரோல். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு என்கிட்ட 200 ரூபாய் வாங்கிட்டாங்க. 200 வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு ரூபாய் வாங்கி வச்சுட்டாங்க. ஆனால் பெட்ரோலு 100 ரூபாய்க்கு தான் போட்டிருக்காங்க. அதனால் பெட்ரோல் போட போகிற நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஜீரோவை சரி பாருங்கள். எத்தனை பாயிண்ட் போட்டிருக்காங்க, எவ்வளோ ரூபா ஆகுதுன்னு பாருங்கள். கரெக்டான ரூபாயை கொடுத்து கரெக்டான சில்லறை வாங்க. ஏன்னா எல்லாமே பதிவாகிட்டு தான் இருக்குது. இப்போ எல்லா பல்க்லேயும் சிசிடிவி இருக்குது. ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு சில இடத்துல பல்கே இருக்காது. இப்போ நான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பரலட்சியிலேருந்து அடுத்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு பல்க் இல்லை. பெருநாளியை தாண்டியாச்சுன்னா அடுத்து சாயல்குடி, அது ஒரு 15 கிலோமீட்டர். அந்த கேப்பில் பல்கே கிடையாது. இப்போ நம்ம எங்கே போய் வாங்குவோம், இடையில வண்டி நின்று என்ன செய்யுது. அதனால் போடும்போது கவனமாக போட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ பெட்ரோல் தேவைப்படுங்கிறத கொஞ்சம் எக்ஸஸாக போட்டுக்கோங்க. ஜீரோவை சரி பார்த்து கொள்ளுங்கள். ஓகே, இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் தெரிவிக்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.